நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட 80வது சுதந்திர தினம். தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரை. எண்பதாவது சுதந்திர தினத்தில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் விஜய். சுதந்திர தின நிகழ்ச்சியில் சபாநாயகர், அமைச்சர்கள், உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. முந்தைய ஆட்சிகளில் கொண்டு வந்த பயனுள்ள திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதி. அம்மா உணவகம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை தொடர்ந்து வருகிறோம் என பேச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் தேசிய கொடியை ஏற்றி முதலமைச்சர்கள், அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடி ஏற்றிய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றனர். தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் நாகரிகமாக பேச வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். விரைவில் திமுக பாஜக இடையேயான உறவு வெளிச்சத்துக்கு வரும் என அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. நைனா நாகேந்திரன் அநாகரிகமாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் வினோத் சாடல். நைனார் முதல்வரிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் குறித்து நைனா நாகேந்திரன் அவதூறு பேச்சு. மாணிக்கம் தாக்கூர், அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். டாஸ்மாக் கடைகளில் 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கம். உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அளித்த அறிக்கையின்படி தடை நீக்கம். பதினோரு மதுபானங்கள் மீதான தடை நீக்கப்பட்டதன் பின்னணியில் பயமா, பதற்றமா, டீலிங்கா என அதிமுக சரமாரி கேள்வி. விதித்த தடையை 24 மணி நேரத்தில் நீக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என பதிவு. திருவொற்றியூரில் போதை புழக்கத்தை தட்டி கேட்ட +2 மாணவர் தனுஷ் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் கண்டனம். நிர்வாக திறனற்ற கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என பதிவு. சென்னை பெரம்பூரில் ஏடிஎம்முக்கு பணம் நிரப்பும் வாகனத்தில் 24 லட்சம் ரூபாய் வைத்திருந்த பெட்டி மாயம். வாகனத்தின் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் 112 கோடி ரூபாய் மதிப்பில் 2 லட்சம் லிட்டர் கையாளும் தானியங்கி பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும். பாண்டே மூலம் 34 கோடி ரூபாய் செலவில் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிற்சாலை கட்டப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சுதந்திரம் என்பது விடுதலை போராட்ட வீரர்கள் நமக்கு தந்த பரிசு மட்டுமல்ல, உண்மை வழியில் நடப்பதற்கான பொறுப்பு. மூவண்ண கொடியை நம் இதயங்களில் ஏந்தி போற்றுவதே சுதந்திர தினம் என ராகுல் காந்தி பதிவு. சுதந்திர தினத்தில் தங்களது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் கணக்கு காலையில் முடக்கப்பட்ட நிலையில் தற்போது அது மீண்டும் சரி செய்யப்பட்டுள்ளதாக சிஜேபி தகவல். இந்தியாவின் சுதந்திர தினமான இன்று காக்ரோச் ஜனதா கட்சியை அமைதியாக்க முயற்சிப்பது வெட்கக்கேடானது எனவும் அபிஜித் தீப்கே பதிவு. இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைத்த முடிவு சரியானது. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கருத்து. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் சுதந்திர தின வாழ்த்து. சுதந்திரம் பெற்ற 8 தசாப்தங்களில் இந்தியா தொடர்ந்து வலிமை பெற்று முன்னேறி வந்துள்ளதாக பெருமிதம்.
சுதந்திர தினத்தை ஒட்டி இலங்கையில் தேசிய கொடியை ஏற்றினார் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில். இந்திய அணி வீரர்கள் தேசிய கொடிக்கு சல்யூட் அடித்து மரியாதை. ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ் விலகல். தி 100 போட்டியில் விளையாடிய போது காயம் ஏற்பட்ட நிலையில் விலகல். வடகொரியாவின் 81வது விடுதலை நாள். தேசோங்சான் தியாகிகள் நினைவிடத்தில் அதிபர் கிம் ஜாங் உன் அஞ்சலி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி. அயர்லாந்து அணி நிதான ஆட்டம்.